எப்படி நமக்கா சரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நுவார் எலியா அப்படின்ற இடத்துல மிராஜ் கிங்ஸ் காட்டேஜ் அப்படின்ற ஹோட்டலாக தான் இருக்கும். சரி வந்த இந்த 4 நாள், அதாவது இன்னையோட எங்கள் ட்ரிப்பு முடியுது. நாளைக்கு நாங்கள் கிளம்பி சென்னைக்கு தான் வர போகிறோம். சரி இந்த 4 நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இங்கே கிளைமேட்டு மழையாக இருக்கிறதுனால அவ்வளோ சைட் சீன்ஸ் எங்களால் பார்க்க முடியல. என்னென்னா 3 to 4 o'clock மழை ஸ்டார்ட் ஆகிடுறதுனால சைட் சீன்ஸுக்கு போக முடியல. ஒரு சில சைட் சீன்ஸ்லாம் அப்படியே நாங்கள் திருப்பி ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிடுற மாதிரி ஆகிடுது. அது ஒரு சின்ன இது இருக்குது எனக்கு. அப்புறம் சொல்கிற மாதிரி ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனா வளர்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஒன்றும் ஸ்கிரிப்ட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய இங்கே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேச போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் பார்க்கலாம். சரி, ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே 15 பிளேசஸ் இருக்குது. நாங்கள் வெறும் 5 நாள் அப்படின்றதுனால 5 பிளேசஸ் மட்டும் நாங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த 5 பிளேசஸ் எது எதுன்னா சிகிரியா, கெண்டி, கொலம்போ, நுவார் எலியா. இந்த அப்புறம் இன்னும் ஒரு இடத்துக்கு போனோம், தந்துலாவும் அது ஏதோ ஒரு பேர் வந்தது, அது மறந்துச்சு எனக்கு. சிகிரியா அப்படின்ற இடத்துல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராவணனோட கோட்டை, அந்த கோட்டை இருக்க ராக்கு பார்த்தோம். அது மேலே 2000 ஸ்டெப்ஸ் ஏறி போகணுமா, ஆனால் நாங்கள் அது போகல. கீழே இருந்தே ராக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்தது வில்லேஜ் டூர் இருக்குது, சஃபாரி இருக்குது. ரெண்டுமே கேட்டிங்கன்னா 20,000 22,000 தான். வில்லேஜ் டூர் பார்த்தீங்கன்னா 20,000, சஃபாரி வந்து 22,000. இந்த ஊர் காசுக்கு, நம்ம ஊர் காசுக்கு அரௌண்டு சஃபாரி வந்து 8,000 மொத்தமாக ஒரு 3 பேருக்கு சேர்த்து. வில்லேஜ் டூரும் 6,000 பர் ஹெட்டு வில்லேஜ் டூரு. ஸோ அப்படி வந்துடுச்சு. வில்லேஜ் டூரில் உங்களுக்கு லஞ்சு வேணும்னா ஆஃப்டர்நூன் லஞ்சு போட்டுருவாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டில் செய்கிற அதே அரிசி பருப்பு தான். அது அங்கே லஞ்சுன்னு எத்தனை வந்து வைப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வேணும் மதியானம் நீங்கள் வில்லேஜ் டூர் போகிறீங்கன்னா அப்படின்னா ஒரு 12 மணி வாக்கில் போனீங்கன்னா கரெக்டாக நல்லா தான் இருக்கும். என்ன கொஞ்சம் வெயில் எடுக்கும், கவலைப்படாதீங்க. மாட்டு வண்டியில் கூட்டின்னு போயிட்டு இதில் இறக்கி விட்ருவாங்க, ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு டிராக்டர் மாதிரி, ரிக்ஷா ஆட்டோ மாதிரி வரும். அங்கேருந்து போட்டுக்கு போயிட்டு போட்டிலேருந்து தாண்டி போய் தான் அந்த காட்டேஜ் குடிசை, அந்த குடிசையில் தான் நம்ம இருப்போம். குடிசையை பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்தது, காற்று நல்லா அடிச்சுது. ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும், ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம், அழகாக இருக்கும். லஞ்சு அவங்ககிட்ட வேணும்னா சொல்லிக்கோங்க, அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. நீங்கள் ஒரு 2 மணி வாக்கில் சாப்பிட்டு திருப்பி கிளம்பி வரலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு. பேசினே இருக்கும்போது நம்மளை டைம் ஆயிடுச்சு கிளம்புடா அப்படின்ட்டாங்க. சார் நானும் அப்படியே கிளம்பிட்டு தங்கி இந்த ஹோட்டலில் ஒரு 2 சுற்றினேன். அந்த ஹோட்டலை செம்மையாக கட்டியிருக்காங்க, காடுங்களுக்குள்ளே அந்த மழை மேகமூட்டத்தில் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்தது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனான கொலம்போ தான் போகிறோம். அது ஏண்டானா அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஏர்போர்ட்டு சென்னைக்கு திருப்பி வர மாதிரி இருக்குது. ஸோ கொலம்போ போகிற வழியில் ஒரு இடம், முக்கியமான இடம் பார்க்கணுன்னு டிரைவர். அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா அப்படின்னாலே இந்த இடம் இன்னொரு வாட்டி பார்க்குற இடம். அது என்னன்னா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ். இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பரப்புள்ள இடத்த எலிஃபென்ட்ஸுக்காக வச்சு அதை பராமரித்து வந்துனுக்குறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த கெண்டி போகிற வழியில் இருக்க இந்த எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜுக்கு வந்தோம். இந்த ஆர்ஃபனேஜ் என்ட்ரன்ஸில் நீங்கள் போகும்போது நல்லா ஒரு பெரிய கல்லும் வச்சு மேப்பை வச்சு நீ எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேப் பார்த்து போன இடத்துல வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தது. நம்ம நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸுக்கு வந்து நம்ம யானைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பழங்கள் காசு கொடுத்து, அதாவது டிக்கெட்டோடு இன்க்ளூட் ஆகாது, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மணி கொடுத்து அந்த பழங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு பேஸ்கெட் அளவு தான் இருந்தது. எனக்கு அந்த யானைங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்தது. இதோ இவனை பாருங்களேன், கிட்ட வந்து எவ்வளோ பாவமாக கேட்பான். அதனால் நானும் ஒரு பேஸ்கெட் அளவு பழத்தை வாங்கி கொடுத்தேன். ஒரு பேஸ்கெட் அவங்க 350 ரூபான்றானுங்க. அந்த பழத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு எங்கே போகிறோன்னா கெண்டி தாண்டி அங்கேருந்து அப்படியே கொலம்போ, அதாவது நாளைக்கு கொலம்போவில் ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் அதுக்கு மேலே கொலம்போவில் சுற்றி பார்க்கறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஸ்கை ஸ்கேப்பர்ஸ், ஆனால் அந்த லோட்டஸ் பில்டிங் தான் இருக்குன்னாங்க. அது பார்க்குறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா ட்ராவல் பண்ணி இதுவாக இருக்குது, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தான் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பார்லிமெண்ட் பில்டிங்கு. ஸோ இதை இன்னும் இவங்க பராமரிச்சுன்னு வந்துருக்குறாங்க. ஓகே நண்பர்களே, இதோட நம்ம விலாக் இன்னியோட முடிதா இல்லை இன்னும் 2 எபிசோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது 2 எபிசோடும் தவறாமல் பாருங்கள்.
இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டோட இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். போயிட்டு வரேன், பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.